என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலருடைய வாக்கினை நினைந்து கொண்டு இன்றைய நிகழ்வு கீசே துரை ஐயா அவர்கள் எழுதிய ஒரு வீடு ஒரு தமிழன் என்ற நாவலனுடைய விமர்சன நிகழ்விலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய ஆசிரியராக உங்களுடைய அன்புக்குரிய தமிழாசான் ஆறுமுகம் நவநீத கிருஷ்ணன் இந்த ஒரு வீடு ஒரு தமிழன் என்ற நாவல் எத்தகைய நிலையில் நோக்கப்படுகின்றது என்பது தொடர்பான விமர்சனத்தை முன்வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாவலை நாங்கள் நோக்குகின்ற பொழுது இந்த நாவலினுடைய தேவை இன்றைய காலத்தில் ஏன் அவசியமானது அப்படி நாங்கள் எண்ணுகின்ற பொழுது சாதாரண மனிதர்களுடைய சிந்தனைகளை விட கவிஞர்களுடைய சிந்தனைகள் ஒருபடி மேல். அன்று ஒரு காலத்திலே புத்தகமும் நானும் சயோகம் புரிந்ததொரு வேளை தண்ணில் இனித்த புவி இயற்கைகளை எல்லாம் கண்டேன், இசை கேட்டேன், மனம் மோந்தேன் என்று பாரதிதாசன் புத்தக சாலையினுடைய பெருமையை பாடினான். அந்த புத்தக சாலையிலே வாசித்து இன்புற்ற மாணவர்கள் இன்று வாசிப்பு திறமை அறியாமல், வாசிப்பு வாசனை அறியாமல் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாசிப்பிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த மறுமலர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு என்ன வழி? அந்த வழியை கண்டுபிடித்து என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற ஒரு புதுமையை சிந்தித்தவர் கீசே துரை. வரலாற்றிலே தமிழ் மொழியானது காலத்திற்கு காலம் பல வீழ்ச்சிகளையும் எழுச்சிகளையும் கண்டு வந்த ஒரு மொழியாக இருந்தாலும் எங்களுடைய தமிழ் மொழி இன்று இலத்திரனியல் ஊடகங்களோடு போட்டி போடுகின்ற பொழுது எங்களுடைய மொழியினுடைய இலக்கிய படைப்புகள் அருகி இன்று கவிதை அருகி பத்திய எழுத்துக்கள் என்ற வகையில வந்து நிற்கின்ற பொழுது இன்று எங்களுக்கு ஒரு இலக்கிய நாவல் இலக்கியத்தை தந்திருக்கிறார் கீசே துரை அவர்கள் என்று சொன்னால் இந்த இலக்கிய செழுமை மீண்டும் மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது. இன்றைய மாணவர்கள் இந்த வாசிப்பு திறனிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்னென்று கேட்டால் யதார்த்தமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இதுவரை எந்த நாவல்களும் வெளிவருவதில்லை. யதார்த்தவாதி வெகுசன விரோதி என்று சொல்லுவார்கள். இந்த அருமையாக நாங்கள் கம்பராமாயண இலக்கியங்களை படிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், இந்த ராமன் என்கின்ற கதாபாத்திரம் சொல்லொன்று வில்லொன்று இல்லொன்று என்று வாழ்ந்தவர். இப்படி பெருமையாக வாழ்ந்த காப்பியங்களை படித்த நாங்கள் இன்றைய மாணவர்கள், இன்றைய தமிழ் மக்கள் ஈழத்திலும் சரி புலம்பெயர் நாடுகளிலும் சரி ஒரு வீட்டை வாங்க நீங்கள் எத்தனை பாடுபடுகிறீர்கள், ஒரு வீட்டை வாங்க கூட தைரியம் இல்லாமல் துணிவாக முடிவெடுக்க முடியாமல் இருக்கின்ற நீங்கள் எவ்வாறு ஒரு நாட்டினை பரிபாலிக்க போகின்றீர்கள் என்பது பற்றி இளைஞர்களிடம் இந்த சிந்தனையை தூண்டுவதாக இந்த நாவல் அமைந்திருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களாக விளங்கப் போகின்றவர்கள். இந்த நாளைய தலைவர்களை இப்பொழுது உரமூட்டி பாய்ச்ச வேண்டிய பொறுப்பு கவிஞனுடையது. அந்த கடமையை உணர்ந்து கீசே துரை அவர்கள் இந்த நாவலை படைத்துள்ளார். நாவல் இலக்கியங்களினுடைய தேவைப்பாடு கருதி இந்த காலத்திலே 21ஆம் நூற்றாண்டிலே இந்த இலக்கிய மரபுகள் எல்லாவற்றையும் மீறி நாவல் இலக்கியம் பத்திரிகையிலே தோற்றம் பெற்றது. இதுதான் ஈழத்திலே முதல் தடவை. ஈழத்திலே இருக்கிறவர்கள் சற்று குறைந்தவர்கள் அல்ல. இந்தியா தாய்நாடு என்று சொல்லப்பட்டாலும் இலக்கிய மரபிலே அந்த புறநானூற்று காலத்திலே ஈழத்து பூதந்தேவனார் அங்கே போய் இந்திய தேசத்திலே போய் பாடியிருக்கிறார். அதே போல அந்த சிறுவர் பாடல்கள் என்ற இலக்கியத்தை வழங்கியவர்கள் ஈழத்தவர்கள். அதே போல எங்களுடைய நாவல் இலக்கியத்தை எங்களுக்கு முதல் ஈழத்திலே உருவாக்கி அதை அந்த பத்திரிகை வடிவிலே வெளியிட்ட பெருமை எங்களுடைய அண்ணன் ஈழத்து கீசே துரை அவர்களையே சாரும். ஆகவே நாங்கள் முதன்மையாக மற்றவர்கள் செய்யாததை சிந்திக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள். ஒரு சமூகம் இந்த சமூகத்தினுடைய தேவைப்பாட்டை உணர்ந்து அந்த சமூகத்தினுடைய தேவையை எவன் ஒருத்தன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் மனிதர்களிலிருந்து வேறானவன். அவர்களைத்தான் நாங்கள் மாமனிதர்கள் என்று சொல்லுவோம். சாதாரண மனிதனுடைய சிந்தனையை விட வேறுபட்ட சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் எதனால சாத்தியப்படுகிறது என்று கேட்டால் இது அறிவியலினால சாத்தியப்படுகிறது. எங்களுடைய மக்களினுடைய மனங்களிலே அறிவியல் என்னதான் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று தூண்டினாலும் எங்களுடைய மரபிலே ஒரு ஆணித்தரமாக புரியோடி கொண்டிருக்கின்ற ஒன்று இருக்கிறது, மடமை அல்லது மூடத்தனம் என்று கூட நாங்கள் அதை சொல்லலாம். இந்த மூடத்தனத்திலே மூழ்கி இருக்கின்ற சமூகத்தை நாங்கள் அந்த புரைகளை அகற்றி அவர்களுடைய பகட்டுக்களை எல்லாத்தையும் கிழித்து எறிந்து நாங்கள் ஒரு தூய சமூகத்தை படைக்க வேண்டிய பொறுப்பு இன்றைய சமூகத்திலே வாழுகின்ற அது புலம்பெயர் தேசங்களாக இருக்கலாம் அல்லது ஈழ
தேசமாக இருக்கலாம், ஈழ தேசத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் இருக்கின்ற இளம் சந்ததியினர் தான் கட்டாயம் இந்த நாவலின் மூலம் தங்களை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகத்திலேயே மாறாதது என்று சொல்லுகிறார்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பொறிதான் கீசே துரை அவர்களுடைய ஒரு வீடு ஒரு நாவல். இந்த நாவல் இது சாதாரண நாவல் அல்ல. இது ஒரு சமூகத்திலே வைக்கப்பட்ட ஒரு பொறி. ஒரு சமூகத்தினுடைய சாயல் எப்படி அந்த சினிமாவில் இருக்கிறதோ, சினிமாவினுடைய சாயல் எப்படி ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிறதோ, இந்த கீசே துரை அவர்களுடைய அந்த துல்லிய எண்ணம் இன்று சமூகத்திலே ஒரு பொறியாக தட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தட்டிய பொறி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே என்று விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதை சில வேளைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்கப் போவதில்லை. ஆகவே நிச்சயமாக எதிர்கால சந்ததியினர் இந்த இவர்களுடைய கதாசிரியருடைய எண்ண போக்குகளை நன்கு உணர்ந்து இன்றைய தமிழர்கள் புலம்பெயர் நாடுகளிலே போய் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அறிவிலே வளர்ந்திருக்கிறார்களா, ஆற்றலே வளர்ந்திருக்கிறார்களா, அல்லது பண்பாட்டை அவர்கள் பேணி அதில் முன்னிருக்கிறார்களா என்று கேட்டால் அவர்கள் அங்க செய்கின்ற கோமாளித்தனங்களை அப்படி அச்சொட்டாக காட்டுகிறார்கள். இதனால்தான் சில பேர் என்ன எண்ணுகிறார்கள், சில பேர் வெளிப்படையாக யதார்த்தத்தை பேசுவதனால சில பேருக்கு அது பிடிப்பதில்லை. ஆனால் அதை நம்முடைய முன்னோர்களும் அதை உணர்ந்து சொல்லி இருக்கிறார்கள். யதார்த்தவாதிகள் வெகுசன விரோதிகள். ஆனால் கீசே துரை அவர்கள் நீ 1000 சொன்னால் என்ன, 1000 பேர் உன்னை போற்றினால் என்ன, தூட்டினால் என்ன, நான் சொல்ல வேண்டியதை சொல்லியே தீருவேன். இதுதான் ஒரு ஊடகவியலாளருக்கும் ஒரு கவிஞருக்கும் உரிய ஒரு தனித்துவம். என்னுடைய வழி தனி வழி என்கின்ற ஒரு புதுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வித்தகனாக இன்றைய களத்தினை நான் பார்க்கின்றேன். அப்ப இன்றைய தமிழர்களுடைய வாழ்நிலையிலே இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் அதாவது தங்களுடைய உடை அலங்காரங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கை முறையிலே மாற்றம் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், தங்களுடைய பண்பாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய அறிவியலிலும் எண்ணங்களிலும் மனப்பாங்குகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை. ஆகவே இந்த மாற்றங்களை ஏற்படுத்த வைக்கப்பட்ட ஒரு பொறிதான் இந்த நாவல். இந்த நாவலிலே கூறப்படுகின்ற கதாபாத்திரங்கள் எப்படி அந்த கதாபாத்திரங்களை எங்களுடைய வரலாற்று சம்பவங்களோடு, அது ஈராக்கில் அமெரிக்கா புகுந்த விதமாக இருந்தாலும், ஆப்கானிஸ்தானில் நடந்த சம்பவங்களாக இருந்தாலும், இந்த நாவல்ல பாருங்கள் ஆரம்பத்திலே இந்த புத்தரோட தொடங்குகிறார். இந்த புத்தம் என்பது ஞானம். ஆகவே அறிவு ரீதியாக நீ நோக்கு, அந்த அறிவு ரீதியாக நோக்கி இந்த அறிவை நீ இழந்திருக்கிறாயே, இந்த அறிவை இழந்து இப்பவும் நீ இந்த செய்வினைகள், சூனியங்கள், சாஸ்திரங்கள், மூட நம்பிக்கைகள் மூழ்கி இருக்கிற சமூகத்தை தட்டி எழுப்புறது. மகாகவி ஒரு இடத்திலே சொன்னான், இன்னவைதான் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீயும் சொல்லாதே, இன்றைய யதார்த்தத்தை பாடு. இன்றைய யதார்த்தத்தை இன்றைய கவிஞர் கீசே துரை அவர்கள் தத்துருவமாக மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் இந்த நாவலை ஆக்கியிருக்கிறார். இது போன்ற நாவல்கள் தான் இன்றைய சமூகத்தை அவர்கள் ரசித்து படிக்கக்கூடிய அளவுக்கு அதில் வர நகைச்சுவையான சம்பவங்கள் இருக்கின்றன, பழமொழிகள் இருக்கின்றன. நாங்கள் சாதாரணமாக பேசுகின்ற வழக்கு, அந்த வழக்கு சொற்களை பயன்படுத்தி நான் அப்பு என்கிறேன், ஆட்சி என்றோம், குஞ்சு என்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய தமிழிலே செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாம் மீளவும் கிளறி எடுத்து இன்றைய யதார்த்தத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் ஒரு கனிவான சம்பந்தமூர்த்தி நாயனார் பாடுகின்ற பாடல்களில் இருக்கிற அந்த கனிவு போல, அந்த கனிவாக எங்களுடைய மக்கள், எங்களுடைய மாணவர்களுடைய மனங்களிலே வலைப்படத்திலே ஊசியை ஏற்றுவது போல இந்த காத்திரமான கருத்தை விதைத்துள்ள இந்த பொறி அவர்களுடைய சிந்தனை இது நிலைத்து நிற்கும். இந்த சிந்தனையானது எங்களுடைய சமூகத்தை எதிர்காலத்தில் நிச்சயமாக மாற்ற வேண்டும். மாறாதது எவையும் மாற்றமில்லை, மாற்றம் ஒன்றுதான் நிலையானது. ஆகவே இன்றைய இந்த விமர்சனத்திலே கீசே துரை அவர்களுக்கு நான் நன்றியை பாராட்டிக் கொள்வதோடு இன்றைய மாணவர்களுக்கு கூறப்படுகின்ற செய்தி என்னவென்றால், இந்த நாவலை ஒவ்வொருத்தரும் கட்டாயம் வாசிக்க வேண்டும். நாங்கள் கடற்புறாவை வாசித்தோம், பொன்னியின் செல்வனை வாசித்தோம், இப்படி எத்தனையோ நாவல்கள் எல்லாம் வாசித்து அது ஒரு அரச பரம்பரை வரலாற்று கதைகளாக இருந்துச்சு. இது யதார்த்தத்தை, இன்றைய சமூகத்தை இன்று நாங்கள் எங்க நிற்கிறோம், ஏஐ தொழில்நுட்பத்துக்கு எதிராக நாங்கள் இன்று நிற்கின்ற பொழுது எங்களுடைய அறிவு, எங்களுடைய செயற்பாடு எந்த வகையில் இருக்கிறது, இப்பவும் நாங்கள் மீண்டும் சைவர்ல போறோமா? ஆகவே நாங்கள் இருப்பில்லாதவர்களாக இருக்கக்கூடாது, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒளியுடையவர்களாக விளங்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த மத்திய கல்லூரியிலே இந்த விமர்சன நிகழ்வை கலந்து கொள்வதை பெரும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.